எல்லாருக்கும் வணக்கங்க. கேளக்கே சித்தர் நமோ நமக, கேளக்கே சித்தர் நமோ நமக, கேளக்கே சித்தர் நமோ நமக. அதாவது நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, பிறந்த நாள், நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம கும்பிட வேண்டிய ரொம்ப சீக்கிரட்டான ஒரு பூஜை இருக்குது. சீக்கிரட்டான கோயில் போய் பூஜை பண்ணிட்டு வந்தா நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி சீக்ரெட் யாரும் சொல்ல மாட்டாங்க. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இந்த பூஜை பண்ணி தான் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை இந்த பிறந்தநாள் அப்ப ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்க கோயிலுக்கு போவோம். ஆனா அந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது. அத மாதிரி போகிறத விட ஒரு இம்பார்ட்டனா அந்த நட்சத்திரம் அன்னைக்கு என்ன கோயிலுக்கு போனா உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல் ஆகும், அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்குள்ள நம்ம பார்ப்போம். அது என்னன்னா, அஸ்வினில இருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தேவையான ஃப்ரூட்ஸு, பழங்கள், அதுக்கப்புறம் பூ, எந்த பூ வச்சு சாமி கும்பிடணும், அந்த மாதிரி ஒன்னொன்னு செப்பரேட் சீக்ரெட்டான விஷயம்லாம் இருக்கு. அதை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்ப. ஓகேண்ணா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த வருஷம் அது எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். உங்களோட நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்களோ அதெல்லாம் கணக்கே கிடையாது. நீங்க எந்த நட்சத்திரத்துல வேணாலும் பிறந்துக்கோங்க. ஆனா நீங்க பிறந்தப்ப, உங்க ஜாதகத்துல நீங்க பிறந்தப்ப சூரியன் எந்த நட்சத்திரத்துல என்ன பாதத்துல இருக்காருன்னு பாத்துக்கோங்க. நீங்க பிறந்தப்ப ஆயிலிய நட்சத்திரத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதே ஒவ்வொரு வருஷமும் ஆயிலிய நட்சத்திரத்துல 2ஆம் பாதத்துல சூரியன் இருக்காருன்னு உங்க ஜாதகத்துல அதே ஒவ்வொரு வருஷமும் ஆயிலிய 2ஆவது பாதத்துல சூரியன் வருவாரு. அவர் என்னைக்கு வர்றாரோ அன்னைக்கு போங்க. இல்லையா, உங்க பிறந்தநாள் அன்னைக்கு கரெக்டா சேம் அதே மாதிரிதான் ஆயிலிய 2ல தான் அவர் நிப்பாரு மேக்சிமம். சோ உங்க பிறந்தநாள் அன்னைக்கு அந்த ஜாதகத்துல உங்க பிறந்தநாள் என்னைக்கு வருதோ அன்னைக்கு கூட நீங்க பாத்துக்கோங்க. அன்னைக்கு கூட சேம் அதே நட்சத்திரத்துல தான் நிப்பாரு. சோ நீங்க உங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரு, அப்ப அன்னைக்கு என்ன ராசி வருது, என்ன நட்சத்திரம் வருதுன்னு பாருங்க. இன்னைக்கு நீங்க ஆயிலிய நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆயிலிய 2ஆம் பாதம் சூரியன் நிக்கிறாரு. இதே இது கோச்சாரத்துல சந்திரன் அன்னைக்கு சதய நட்சத்திரத்துக்கு போறாரு, இல்லாட்டி புனர்பூசத்துல இருக்காரு. இந்த மாதிரி ஏதோ ஒரு நட்சத்திரத்துல சந்திரன் இருப்பாரு பாத்தீங்களா. அந்த நட்சத்திரத்தோட கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, என்னென்ன நான் சொல்றேன், என்ன பொருள்லாம் கொண்டு போகணும் சாமியை கும்பிடுறதுக்குன்னு, அதெல்லாம் கொண்டு போய் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பூஜை பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா லைஃப் லாங் அந்த ஒரு நாள் பூஜைங்கிறது அந்த வருஷம் முழுக்க உங்களை காப்பாத்தி விடும். நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ, என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அன்னைக்கு கும்பிட்டது கேரண்டியா நடக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கணும், அது கம்பல்சரியா நடந்தே தீரும். அதனால நீங்க மறந்து போகாம மீதி பூஜை எல்லாம் பண்றீங்களோ இல்லையோ, லைஃப் லாங் எனக்கு வேலை அது இது அலைஞ்சிட்டு இருக்கேன், என்னால எந்த வேலையும் எந்த பூஜையும் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை, அந்த மாதிரி ஆபீஸ் அப்படி இப்படி திடீர் ஆளை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, டைமே இல்லாம ரொம்ப இதா இருப்பாங்க. லேடிஸா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும், யாருனாலும் லைஃப் முழுக்க வருஷம் முழுக்க செய்யலைனாலும் பரவாயில்ல, இந்த ஒரு நாள் இந்த பூஜை செஞ்சுட்டா போதும், அந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நிறைவேறிடும். சோ அது என்ன பூஜை, அது என்ன கோயில் அப்படிங்கிறத இப்ப பாப்போமா. ஓகே, ஃபர்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து போவோம். நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குரிய கோயில், எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்றேன். அதுக்கு என்ன பழம் கொண்டு போகணும், என்ன பூவு கொண்டு போகணும், என்ன பிரசாதமா என்ன செஞ்சு எடுத்துட்டு போகணும், இல்ல அங்க அபிஷேகம் என்ன பண்ணணும், அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுவேன். அதுல எல்லாமே கிடைச்சி கொண்டு போயிட்டா ரொம்ப நல்லது. சம்டைம்ஸ் சீசன் டைம்ல மாம்பழம் கிடைக்காது, சம்டைம்ஸ் ஆப்பிள் கிடைக்காது, சம்டைம்ஸ் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பொருளுக்கு கிடைக்காம இருக்கும். சோ கிடைக்கிற பொருளையாவது எடுத்துட்டு போய் நீங்க பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேவா, இப்ப வீடியோக்குள்ள போவோமா. அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் என்னென்ன ஃப்ளவர் என்னென்ன கொண்டு போலான்னு பாத்துடலாமா. இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க எந்த கோயிலுக்கு போகணும்னா,
திருத்துறைப்பூண்டியில இருக்கிற பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் இருக்குல்ல, அங்க போய் என்னென்ன இது கொண்டு போனா முறுக்கு செஞ்சு எடுத்துட்டு போங்க. அது அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தானம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு தானம் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்டே தானம் பண்ணிருந்துங்க. எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தானம் தர்மம் எல்லாம் வெளியே ஃபர்ஸ்டே செஞ்சிடணும். வெளியே வெளியே பிச்சைக்காரங்களை காசு போடுறது கூட ஃபர்ஸ்ட் காசு போட்டு கோயிலுக்குள்ள போங்க. கோயிலுக்கு போயிட்டு வெளியே நீங்க யாருக்கும் காசு போடக்கூடாது. ஓகேவா? இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல லைனா சொல்றேன். ஒவ்வொரு கோயிலுக்கு போயும் நீங்க 2 hours கம்பல்சரியா இருக்கணும். கோயில போய் பூஜை அர்ச்சனை அபிஷேகம் முடிச்சுட்டு 2 hours கோயில்ல இருக்கணும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு தான் வரணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நட்சத்திரமுக்கும் கோயிலு ஸ்டார்ட் பண்றேன். என்ன கோயில்? அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னா திருத்துறைப்பூண்டியில இருக்கிற பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போறீங்க. என்ன ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னா முறுக்கு செஞ்சு எடுத்துட்டு போறீங்க. பூ என்ன பூன்னா சாமந்தி பூ வாங்கிட்டு போய் மாலை கட்டினாலும் பரவாயில்ல, இல்ல பூவா வாங்கிட்டு போனாலும் பரவாயில்ல. அப்புறம் பழம் என்ன பண்ணணும்னா பழம் இல்ல சாரி இது என்னன்னா முந்திரி இருக்குல்ல, முந்திரி வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் அங்க சாமி கும்பிட்டுட்டு அந்த ஐயர் இருப்பார்ல, ஐயருக்கு அந்த முந்திரியை தானம் பண்ணிருங்க. இந்த முறுக்க அங்க கோயிலுக்குள்ளேயே பிரசாதம் பிள்ளைங்க எல்லாம் வருவாங்களா, அவங்களுக்கெல்லாம் பிரசாதமா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அங்க ஒரு 2 மணி நேரம் இருந்து வந்துருங்க. முடிஞ்சா அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு யஜ்யம் செய்வாங்கல்ல, அது கூட பண்ண முடிஞ்சா பண்ணிட்டு வாங்க, பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லது. இல்ல முடியல, அவ்வளவு காஸ்ட் இல்லைன்னா நார்மலா இந்த பூஜை மட்டும் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கு அடுத்து பரணி நட்சத்திரத்துக்கு சொல்றேன். பரணி நட்சத்திரத்துக்கு இன்கேஸ் நீங்க அந்த ஊருக்கு அவ்வளவு தூரம் போக முடியலன்னா உங்க ஊர்ல இருக்கிற சரஸ்வதி தேவி கோயிலுக்கு போயிட்டு இதே மாதிரி பூஜை நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க பிறந்த நாள் இந்த வருஷம் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க பண்ண வேண்டியது இந்த வருஷம் பிறந்த நாள் அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் வந்தா இது பண்ணாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த வருஷம் பிறந்த நாள் பரணி நட்சத்திரத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. நல்லாடைங்கிற ஊர்ல இருக்கிற அக்னீஸ்வரர் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வாங்க. என்னென்னலாம் கொண்டு போகணும்? முல்லைப்பூ வாங்கிட்டு போங்க, நெல்லிக்காய் வாங்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஆப்பம் செஞ்சு எடுத்துட்டு போங்க. இந்த ஆப்பத்தை சாமிக்கு வச்சுட்டு அங்க உள்ளுக்கே எல்லாத்துக்கும் பிரசாதத்தை கொடுத்துடலாம். நெல்லிக்காய அந்த ஐயர் இருப்பாங்களா, ஐயருக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, அங்க வெளியே இருக்கவங்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல. நீங்க ஒண்ணு பிரசாதம் எடுத்துட்டு மீதி எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அர்ச்சனை அபிஷேகம் முடிஞ்சா செஞ்சுட்டு ஒரு 2 hours கோயில இருந்து சாமியை நினைச்சு கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு 2 hours கழிச்சு நேரா வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கடுத்து இன்கேஸ் உங்களால அவ்வளவு தூரம் போக முடியலன்னா உங்க ஊருக்குள்ளேயே துர்காதேவி கோயில் இருக்கும், அங்க போய் சேம் நான் சொன்ன மாதிரி பூஜை செஞ்சுட்டு வந்துருங்க, போதும். அதுக்கடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எங்க போகணும்னா கஞ்சா நகரம்ல இருக்கிற காத்திர சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போகணுங்க. காத்திர சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போய் என்ன கொண்டு போனா செவ்வரளி பூ மாலை கொண்டு போறீங்க, அத்திப்பழம் கொண்டு போறீங்க, வடை செஞ்சு எடுத்துட்டு போறீங்க. போய் சாமியை கும்பிட்டுட்டு என்ன பண்றீங்க, நீங்க அர்ச்சனா அபிஷேகம் பண்ணிட்டு சேம் இதே மாதிரி 2 hours கோயில் இருந்துட்டு வந்துடுறீங்க. அதுக்கு அடுத்து என்ன, இன்கேஸ் அங்க போக முடியலன்னா உங்க ஊருக்குள்ளேயே இருக்க அறுபடை முருகன் கோயில் இருக்கும் பாத்தீங்களா, சண்முகநாதர் கோயில், அறுபடை முருகன் கோயில் இருந்துச்சுன்னா அங்க போய் சேம் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே பூஜை பண்ணிட்டு ஒரு 2 hours கோயில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கு அடுத்து ரோகிணி நட்சத்திரம் என்ன கோயிலுக்கு போகணும்னா காஞ்சிபுரம் பக்கத்துல பாண்டவ தூத பெருமாள் கோயில் இருக்குங்க. அங்க போறீங்க. அங்க போய் என்னென்னலாம் ஆச்சுன்னா ஜிலேபி சாப்பாடு என்ன வாங்கிட்டு வரீங்க, ஜிலேபி கொண்டு போறீங்க, பாரிஜாத பூ வச்சு மாலையோ இல்ல பாரிஜாத பூவோ எடுத்துட்டு போறீங்க. அதுக்கடுத்து நாவல் பழம் இருக்குல்ல, நாவல் பழம் கொண்டு போறீங்க. போய் சாமியை கும்பிட்டுட்டு சேம் அதே மாதிரி 2 hours அங்க இருந்துட்டு வீட்டுக்கு நேரம் வந்துருங்க. இன்கேஸ் அங்க போக முடியலன்னா உங்க ஊர்ல இருக்க கிருஷ்ணன் கோயில்ல போய் சேம் இதே மாதிரி செஞ்சு சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. அதுக்கு அடுத்து மிருகசீரிட நட்சத்திரத்துக்காரங்க எங்க போகணும்னா என்கண்ங்கிற ஊர்ல இருக்கிற ஆதி நாராயண பெருமாள் கோயிலுக்கு போகணுங்க. போய் அங்க என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும்னா அல்வா செஞ்சு எடுத்துட்டு போங்க. ஜாதி மல்லின்னா பிச்சிப்பூ எடுத்துட்டு போங்க. பிச்சி பூவான்ட்டா இருக்குங்க சொல்லுவாங்களா, அதை எடுத்துட்டு போங்க. அதுக்கடுத்து வாழைப்பழம்
கொண்டு போங்க. கொண்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு அதை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அங்க ஒரு 2 hours இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கு வரும்போதுல வேற எங்கேயும் போக கூடாது. இல்ல ஒருவேளை அந்த அவ்வளவு தூரம் ஊருக்கு போக முடியலன்னா உங்க ஊர்லயே இருக்கு ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் கோயிலுக்கோ இல்ல சிவன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துருங்க. அதுக்கு அடுத்து நீங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஆருத்ரா நட்சத்திரம், ஆருத்ரானா திருவாதிரை நட்சத்திரம் வந்துச்சுன்னா நீங்க போக வேண்டிய கோயில் எங்கன்னா சாரி எந்த கோயிலுக்கு போகணும்னா திருவாதிரை அதிராம்பட்டினம்ல இருக்கிற அபய வரதேசுவரர் கோயிலுக்கு போறீங்க. போயிட்டு பொறி எடுத்துட்டு போறீங்க. அதுக்கப்புறம் வில்வ பூ இல்லைன்னா வில்வ இலை எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் கரும்பு இருக்குல்ல, கரும்பு எடுத்துட்டு போங்க, வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் அங்க கரும்பை ஐயருக்கு தானம் பண்ணிட்டு அந்த பொரிய கூட ஐயருக்கு தானம் பண்ணுங்க. இல்ல வெளியே வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சாமியை அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு 2 hours கோயிலே இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கு அடுத்து புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க எங்க போகணும்னா வாணியம்பாடி அதிதீஸ்வரர் கோயிலுக்கு போகணுங்க. போயிட்டு அங்க என்னென்னலாம் எடுத்துட்டு போறீங்கன்னா விளாம்பழம் வாங்கிட்டு போறீங்க. பாயசம் பிரசாதமா பாயசம் செஞ்சு எடுத்துட்டு போறீங்க. மறிக்குழம்பு பூ கொண்டு போறீங்க. போய் சாமிக்கு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு அங்க ஒரு 2 hours இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. இன்கேஸ் அங்க போக முடியலன்னா உங்க ஊர்ல ஸ்ரீராமர் கோயில் எங்கேயாவது இருந்தா அங்க போய் சேம் இதே பூஜை செஞ்சு வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கு அடுத்து பூச நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணணும்னா எந்த கோயிலுக்கு போகணும்னா வெளாங்குளத்துல இருக்கிற அட்சயபுரீஸ்வரர் கோயில் இருக்குங்க. அங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்க இருந்து என்னென்னலாம் பிரசாதம் என்ன கொண்டு போறீங்கன்னா பாயசம் செஞ்சு எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன எடுத்துட்டு போறீங்கன்னா பன்னீர் பூ இருக்குல்லங்க, மரத்துல முளைக்கும் பன்னீர் பூவுன்னு, அந்த பன்னீர் பூவை எடுத்துட்டு போய் சாமிக்கு பூஜை பண்றதுக்கு எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் பழம் ஆப்பிள் பழங்க எடுத்துட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வர்றீங்க. இன்கேஸ் உங்களால அவ்வளவு தூரம் போக முடியலன்னா தட்சிணாமூர்த்தியை போய் தரிசனம் பண்ணிட்டு சேம் நான் சொன்ன மாதிரி பழம் பூவெல்லாம் எடுத்துட்டு போய் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. 2 hours இருக்கணும் கோயில்ல. அதுக்கப்புறம் ஆயில நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணணும்னா பிரசாதமா லட்டு கொண்டு போங்க. அதுக்கப்புறம் செவ்வரளி பூ கொண்டு போங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கொண்டு போங்க. அந்த முருங்கைக்காய ஐயருக்கு தானம் பண்ணிருங்க. அந்த லட்டு சாமிக்கு வச்சுட்டு ஐயருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு வர்ற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே தானம் பண்ணிட்டு அங்க ஒரு 2 hours கோயில இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இன்கேஸ் அந்த கோயிலுக்கு உங்களால போக முடியலன்னு வச்சுக்கோங்க, ஆதிசேஷன் கோயில் உங்க ஊர்ல இருந்துச்சுன்னா அங்கேயோ இல்ல நாகம்மா கோயில் இருந்துச்சுன்னா அங்கேயோ நாகராஜர் கோயில் இருக்குன்னா அங்கனாலும் பரவாயில்ல, போய் சாமியை கும்பிட்டுட்டு சேம் நான் சொன்ன இந்த பழம் பூவெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கு அடுத்து மக நட்சத்திரக்காரங்க எங்க போகணும்னா விராலிப்பட்டியில மகாலிங்கேஸ்வரர் கோயில் இருக்குதுங்க. அங்க போய் விராலிப்பட்டியில போய் அங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு என்ன பண்ணணும்னா அதிரசம் பிரசாதமா எடுத்துட்டு போங்க. பூ மல்லிகைப்பூ மாலை வச்சு எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் காய் நீர்பூசணின்னு சொல்லுவாங்கல்ல, நீர்பூசணிக்காய் எடுத்துட்டு போய் அந்த நீர்பூசணிக்காயை ஐயருக்கு தானம் பண்ணிட்டு அந்த அதிரசத்தை எல்லாத்துக்கும் நீங்க ஒண்ணு எடுத்துக்கோங்க, மீதி எல்லாத்துக்கும் தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ பூ வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 hours அங்க கோயில இருந்து வீட்டுக்கு வந்துருங்க. இன்கேஸ் அந்த கோயிலுக்கு அவ்வளவு தூரம் என்னால போக முடியலன்னா அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும், சூரிய நாராயணர் கோயில் உங்க ஊர்ல இருந்துச்சுன்னா அங்க போங்க. சூரிய நாராயணர் கோயில் கூட இல்ல அப்படின்னா சிவன் கோயிலுக்கும் விஷ்ணுமூர்த்தி கோயிலுக்கும் சேர்ந்து ஏதாவது கோயில் இருந்துச்சுன்னா அங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. அதுக்கு அடுத்து பூர நட்சத்திரம் நீங்க பிறந்த அன்னைக்கு பூர நட்சத்திரமா இருந்துச்சுன்னா அன்னைக்கு நீங்க எங்க போகணும்னா திருவரங்குளத்துல இருக்கிற ஸ்ரீ ஹரிதீர்த்தேஸ்வரர் கோயிலுக்கு போகணுங்க. போய் பிரசாதமா என்ன எடுத்துட்டு போறீங்க, தயிர் கட்டி தயிர் பிரசாதமா எடுத்துட்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க. பூ என்ன பூன்னா தாமரை பூ, சிகப்பு கலர் தாமரை பூ எடுத்துட்டு போறீங்க. எடுத்துட்டு போய் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு எலுமிச்சம்பழம் வச்சு மாலை வாங்கிட்டு போய் சாமிக்கு போட்டு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. இன்கேஸ் உங்களால அங்க வரைக்கும் போக முடியல அப்படின்னா ஆண்டாள் கோயில் உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது ஆண்டாள் கோயில் இருந்துச்சுன்னா கோதாதேவி கோயில் இருந்துச்சுன்னா அங்கேயாவது போய்
நீங்க பூஜை இதெல்லாம் பண்ணிட்டு நான் சொன்ன பூ எல்லாமே எடுத்துட்டு போய் பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கு அடுத்து வந்து உத்திர நட்சத்திரத்துக்காரங்க எங்க போகணும்னா, நீங்க பிறந்த அன்னைக்கு உத்திர நட்சத்திரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் நீங்க எங்க போகணும்னா, இடையாற்று மங்கலம் மாங்கல்யேஸ்வரர் கோயிலுக்கு போறீங்க. இடையாற்று மங்கலம் மாங்கல்யேஸ்வரர் கோயிலுக்கு போய் இது என்ன பண்றீங்கன்னா, இலையில வடகம் செஞ்சு, இலை வடகம் சொல்லுவாங்கல்ல, அதை எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து கதம்பம் வச்சு மாலை கட்டி கொண்டு போறீங்க. கதம்பம் மாலை கட்டி கொண்டு போறீங்க. அதுக்கு அடுத்து வந்து பழம் வந்து மாதுளம் பழம் வாங்கிட்டு போய் சாமிக்கு பிரசாதம் வச்சு அந்த ஐயருக்கு வந்து தானம் பண்ணிருங்க. பண்ணிட்டு ஒரு 2 hours பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 hours கோயில இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இன்கேஸ் அங்க போக முடியலன்னா மகாலட்சுமி கோயில் நீங்க உங்க ஊர்ல எங்கேயா இருந்ததுன்னா அங்க போய் மகாலட்சுமி கோயில்ல போய் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கு அடுத்து வந்து ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு எங்க போறீங்கன்னா, நீங்க கோமல்ல இருக்கிற கிருபாக்ஷேஸ்வரர் கோயிலுக்கு போறீங்க. போய் சாமியை கும்பிட்டுட்டு என்னென்ன ஃபுட் எல்லாம் கொண்டு போன, தேன் கூடுன்னு சொல்லுவாங்களா, தேன் குழல் வாங்கிட்டு போறீங்க. அதுக்கப்புறம் வந்து வெந்தாமரை பூ கொண்டு போறீங்க. ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போறீங்க. வாங்கிட்டு போய் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு 2 hours நான் சொன்ன மாதிரி இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. இன்கேஸ் உங்களால அங்க போக முடியலன்னா காயத்ரி தேவி கோவில் உங்க ஊர்ல எங்கேயாவது இருந்துச்சுன்னா அங்க போய் சேம் இதே பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கு அடுத்து வந்து சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க, சித்திரை நட்சத்திரத்துக்காரங்க கிடையாது, சித்திரை நட்சத்திரம் நீங்க பிறந்த அன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க போக வேண்டிய கோயில் எங்கன்னா குருவித்துறையில இருக்கிற சத்திர ரத வல்லப பெருமாள் கோயிலுக்கு போறீங்க. சத்திர ரத வல்லப பெருமாள் கோயிலுக்கு போய் அங்க என்ன பண்ண போறீங்கன்னா, சித்திர ரத வல்லப பெருமாள் கோயிலுங்க, சித்திர ரத வல்லப பெருமாள் கோயிலுக்கு போறீங்க. அங்க வந்து பலரசம் மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் கொண்டு போய் அபிஷேகம் பண்றீங்க. மந்தார பூன்னு சொல்லுவாங்க, ஆர்ச்சிட் ஃபிளவர்ஸ் இருக்குல்ல, அந்த பூவை வச்சு சாமிக்கு பூஜைக்கு வச்சு பப்பாளி பழம் பூஜைக்கு வச்சு சாமியை கும்பிட்டுட்டு 2 மணி நேரம் அங்க இருந்துட்டு வீட்டுக்கு வர்றீங்க. இல்ல உங்களால அங்க போக முடியும்னா நம்ம ஊர்ல சக்கரத்தாழ்வார் கோயில் இருக்குங்க, அங்க போய் சேம் இதே மாதிரி பூஜை எல்லாமே பண்ணிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலாம். சரிங்களா? அடுத்து சுவாதி நட்சத்திரம். நீங்க பிறந்த அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பிறந்த நாள் அன்னைக்கு சித்துக்காடுல இருக்க தாத்திரீஸ்வரர் சுவாமி கோயிலுக்கு போறீங்க. போயிட்டு என்னென்ன எடுத்துட்டு போறீங்க, தயிர் ஆடை இருக்குல்ல, தயிர் ஆடையை வச்சு அபிஷேகம் பண்ணணும் சாமிக்கு. ஃப்ரூட் என்ன கொண்டு போகணும்னா கிஸ்மிஸ் பழம் கொண்டு போய் சாமிக்கு பிரசாதமா வச்சுட்டு எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்க. இல்ல ஐயருக்கு தானம் பண்ணிட்டாலும் பரவாயில்ல. அனிமல் வந்து மஞ்சள் கலர் பூ வந்து மஞ்சள் கலர் அரளிப்பூ, மஞ்சள் அரளி எடுத்துட்டு போய் சாமிக்கு வந்து பூஜை பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த கோயில்ல ஒரு 2 hours இருந்து வீட்டுக்கு வந்துருங்க. இன்கேஸ் அங்க போக முடியலன்னா அந்த நீங்க பிறந்த நாள் அன்னைக்கு நரசிம்மர் கோயில், நீ உங்க ஊர்ல இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கு போய் இந்த பூஜை இதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருங்க, சரியா போகும். அதுக்கு அடுத்து வந்து விசாக நட்சத்திரம் நீங்க பிறந்த அன்னைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எந்த கோயிலுக்கு போகணும்னா பண்பொழி முத்துக்குமார சுவாமி, பண்பொழியில இருக்கிற முத்துக்குமார சுவாமி கோயிலுக்கு போறீங்க. பண்பொழியில இருக்க முத்துக்குமார சுவாமி கோயிலுக்கு போய் என்ன ஃபுட்டு எடுத்துட்டு போகணும்னா வெண்ணெயை வச்சு அபிஷேகம் பண்ணுவீங்க. பண்ணிட்டு சப்போட்டா பழம் பிரசாதமா கொண்டு போறீங்க. இருவாச்சி மலர்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டார் ஜாஸ்மின், 2 அடுக்கு மல்லிப்பூ மாதிரி இருக்கும், ஆனா இலை வந்து ஊசியா இருக்கும், அது வந்து ஸ்டார் ஜாஸ்மின் சொல்லுவாங்க. அந்த பூவை வச்சு அர்ச்சனை பண்றீங்க. அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு 2 hours இருந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க. இன்கேஸ் உங்களால வந்து அங்க போக முடியலன்னு வச்சுக்கோங்க, உங்க ஊர்ல இருக்க செந்திலாண்டவர் கோயிலுக்கு போய் சேம் இதே மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வந்து நீங்க பிறந்த அன்னைக்கு அனுராதா நட்சத்திரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் நீங்க எந்த கோயிலுக்கு போகணும்னா திருநின்றியூர்ல இருக்கிற மகாலட்சுமீஸ்வரர் கோயிலுக்கு போகணுங்க. திருநின்றியூர்ல இருக்க மகாலட்சுமீஸ்வரர் கோயிலுக்கு போறீங்க. போய் பாசந்தி பிரசாதமா கொண்டு போய் சாமிக்கு வைக்கிறீங்க. அதுக்கடுத்து நொங்கு இருக்குல்ல, நொங்கு பிரசாதமா கொண்டு போய் சாமிக்கு வைக்கிறீங்க. வச்சு எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கலாம், பிரசாதமா எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து முல்லைப்பூ, செம்முல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, ரெட் கலர்ல கொஞ்சம் அந்த முல்லைப்பூல மேல அப்படியே கோடு கோடா இருக்கும், அந்த மாதிரி செம்முல்லை பூ கொண்டு போய்
சாமிக்கு பூஜை பண்ணிட்டு ஒரு 2 hours கோயில் இருந்துட்டு வீட்டுக்கு வாங்க. இன்கேஸ் அந்த ஊருக்கு அவ்வளவு தூரம் போக முடியலன்னா உங்க ஊர்ல இருக்க லட்சுமி நாராயணர் கோயிலுக்கு போய் சேம் இதே பூஜை எல்லாமே பண்ணிட்டு 2 hours கோயில் இருந்துட்டு வாங்க. அதுக்கடுத்து வந்து ஜேஷ்ட நட்சத்திரம். ஜேஷ்டன்னா கேட்ட நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணணும்னா பசுபதி கோயில்ல இருக்க வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போகணுங்க. பசுபதி கோயில் ஊர்ல இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போறீங்க. போயிட்டு அங்க என்னன்னா திரட்டுப்பால் செஞ்சு எல்லாத்துக்கும் யாருக்காவது தானம் பண்ணுங்க. பண்ணிட்டு ஃப்ரூட் வந்து என்ன ஃப்ரூட் கொண்டு செரி பழம் இருக்குல்ல, செரி பழம் கொண்டு போய் யாருக்காவது தானம் பண்ணிருங்க. இல்ல அந்த சாமிக்கு பிரசாதம் வச்சு ஐயருக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல. அனிமல் என்ன அனிமல்னா சாரி ஃப்ரூட் என்ன பூ என்ன பூ கொண்டு போகணும்னா பன்னீர் ரோஸ் கொண்டு போய் பன்னீர் ரோஸ் மாலை கட்டினாலும் பரவாயில்ல, பன்னீர் ரோஸ் கொண்டு போய் பூஜை பண்ணாலும் பரவாயில்ல. பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருங்க 2 hours இருந்து கோயில்ல இருந்து. இல்ல ஒருவேளை அவ்வளவு தூரம் போக முடியலன்னா ஸ்ரீ வராக பெருமாள் கோயிலுக்கு போறீங்க. இன்கேஸ் வராக பெருமாள் கோயிலுக்கு கூட போக முடியலன்னா கைக்கிரீவர் கோயில் இருக்கிறேன் எங்கேயாவது இருந்துச்சு அவங்க ஊர்ல அங்க போய் சாமியை கும்பிட்டு வர்றீங்க. அதுக்கு அடுத்து வந்து மூல நட்சத்திரத்துக்காரங்க. மூல நட்சத்திரக்காரங்கன்னா நீங்க பிறந்தப்போ மூல நட்சத்திரம் இருந்துச்சுன்னா மப்பேடு சிங்கீஸ்வரர் கோயிலுக்கு போறீங்க. மப்பேடு சிங்கீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்க மிளகு வடை பிரசாதமா கொண்டு போறீங்க, கொய்யாப்பழம் பிரசாதமா கொண்டு போறீங்க, வெண் சங்கு மலர் கொண்டு போறீங்க. கொண்டு போய் சாமிக்கு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 hours கோயில் இருந்துட்டு வீட்டுக்கு வர்றீங்க. இன்கேஸ் உங்களால அவ்வளவு தூரம் போக முடியலன்னா ஆஞ்சநேயர் கோயில் உங்க ஊர்ல இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் சேம் இதே மாதிரி பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கடுத்து பூராட நட்சத்திரத்துக்காரங்க. பூராட நட்சத்திரத்துக்காரங்க எங்க போறீங்கன்னா கருவேலி ஆகாசபுரீஸ்வரர் கோயிலுக்கு போறீங்க. போய் என்ன பழம் எடுத்துட்டு போறீங்கன்னா பேரிச்சம்பழம் கொண்டு போறீங்க. அதுக்கப்புறம் வந்து இட்லி பூவை சாமிக்கு வந்து வச்சு கும்பிடுறீங்க. ஃபுட்டு வந்து என்ன இது பழம் வேற என்ன கொண்டு போகலாம்னா வெள்ளரி காளான் இந்த மாதிரி வாங்கி யாருக்காவது தானம் பண்ணலாம் அன்னைக்கு. அதுக்கு அடுத்து வந்து இன்கேஸ் உங்களால அந்த கோயிலுக்கு போக முடியலன்னா உங்க ஊர்ல இருக்க ஜம்புகேஸ்வரர் கோயில் இருந்தா அங்க போங்க. இல்லைன்னா நார்மலா ஈஸ்வரர் கோயில் சிவன் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு சேம் இதே மாதிரி 2 hours இருந்துட்டு வரணும். அதுக்கு வந்து உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணுன்னா கீழப்பூங்குடி பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிடணும். கீழப்பூங்குடி பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு போறீங்க. போயிட்டு என்ன கொண்டு போகணும்னா கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு போறீங்க. அதுக்கப்புறம் வந்து சம்மங்கி பூ மாலை கொண்டு போறீங்க. அதுக்கடுத்து வந்து பலாப்பழம் எடுத்துட்டு போறீங்க. எடுத்துட்டு போய் எங்க சாமி கும்பிட்டுட்டு அதை எல்லாத்துக்கும் தானம் கொடுத்துட்டு வீட்டுக்கு ஒரு 2 hours அந்த கோயில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. திருப்பி இன்கேஸ் உங்களால அந்த கோயிலுக்கு அங்க வரைக்கும் போக முடியலன்னா உங்க ஊர்ல இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய் சேம் இதே மாதிரி செய்யுங்க. அதுக்கடுத்து சிராவண நட்சத்திரம். சிராவணம்னா திருவோண நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்றீங்கன்னா எந்த கோயிலுக்கு போகணும்னா திருப்பார்கடல்ல இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போறீங்க. இன்கேஸ் அங்க போக முடியல அவ்வளவு தூரம்னா உங்க ஊர்ல கயகிரீவர் கோயிலோ இல்லைன்னா விஷ்ணுமூர்த்தி கோயில் இருந்தா விஷ்ணுமூர்த்தி கோயிலுக்கோ போய் சாமியை கும்பிட்டுட்டு வரலாம். அங்க போகும்போது என்னென்ன கொண்டு போகணும்னா சீத்தாப்பழம் எடுத்துட்டு போறீங்க, ரெட் ரோஸ் கொண்டு போறீங்க, இட்லி வாங்கி அன்னைக்கு யாருக்காவது தானம் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஒரு 2 hours கோயில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கடுத்து வந்து நீங்க பிறந்த அன்னைக்கு வந்து தனிஷ்டா நட்சத்திரம். தனிஷ்டானா அவிட்ட நட்சத்திரத்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க இந்த வருஷம் பிறந்த வருஷத்துல அவிட்ட நட்சத்திரம் இந்த வருஷம் வந்துச்சுன்னா கீழே கொருக்கையில பிரம்ம ஞான புரீஸ்வரர் கோயில் இருக்குங்க. அங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்க தோசை வாங்கி யாருக்காவது தானம் பண்ணுங்க ஒரு 2-3 பேருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் வந்து தக்காளி பழம் வாங்கி ஐயருக்கோ இல்லை வெளியே யாருக்கோ தானம் பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து அனிமல் வந்து சரி பூ வந்து செண்பக பூ வச்சு பூஜை பண்ணுங்க. பண்ணிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு 2 hours கோயில் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இன்கேஸ் அவ்வளவு தூரம் போக முடியலன்னு வச்சுக்கோங்க அனந்த சயன பெருமாள் கோயில் உங்க ஊர்ல இருந்துச்சுன்னா அங்க போங்க. இன்கேஸ் அனந்த சயன பெருமாள் கோயில் கூட இல்லை அப்படின்னா விஷ்ணுமூர்த்தி கோயிலுக்கு எங்கேயாவது போய் படுத்திருக்கிற பெருமாள் கோயில் எந்த கோயில்னாலும் பரவாயில்ல போய் சேம் நான் சொன்ன மாதிரி பூஜை பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கடுத்து சதய நட்சத்திரத்துக்காரங்க எங்க போகணும்னா திருப்புகலூர். சதய நட்சத்திரக்காரங்கன்னா இந்த வருஷம் நீங்க பிறந்த நாள் அன்னைக்கு சதய நட்சத்திரம் வந்துச்சுன்னா அவங்க போக வேண்டிய கோயில் சதய நட்சத்திரத்து அன்னைக்கு திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் கோயிலுக்கு போறீங்க. போய் அவியல் செஞ்சு எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் தானம் பண்றீங்க. திராட்சை பழம் கொண்டு போய் சாமிக்கு வச்சுட்டு அதை கூட எல்லாத்துக்கும் நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதியெல்லாம் தானம் பண்றீங்க. அதுக்கடுத்து வந்து
பூ வந்து நீலோர் பழம்ங்கிற பூ இருக்குல்ல, ப்ளூ கலரு அது இருக்கும், நீலோர் பழம் சொல்லுவாங்க. இல்லைன்னா ப்ளூ கலர் தாமரை பூன்னு வச்சுக்கோங்க, அந்த டைப்ல இருக்கும். அந்த பூவை வந்து வாங்கி சாமிக்கு பூஜைக்கு பயன்படுத்துங்க. பயன்படுத்தி அன்னைக்கு அங்க போயிட்டு ஒரு 2 hours கோயில பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இருந்துட்டு வாங்க. இன்கேஸ் அவ்வளவு தூரம் போக முடியலன்னா உங்க ஊர்ல மிருத்யுஞ்சேஸ்வரர் கோயில் இருந்தா அங்க போங்க. இன்கேஸ் மிருத்யுஞ்சேஸ்வரர் கோயில் கூட உங்க ஊர்ல இல்லைன்னா பைரவர் கோயில் இருக்கும்ல ஊர்ல, அங்க போயாவது இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. அதுக்கடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு நீங்க பிறந்த நாள் அன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எந்த கோயிலுக்கு போகணும்னா ரங்கநாதபுரம் திருவானேஸ்வரர் கோயிலுக்கு போறீங்க. ரங்கநாதபுரத்துல இருக்க திருவானேஸ்வரர் கோயிலுக்கு போறீங்க. போய் என்னென்ன கொண்டு போறீங்கன்னா வெள்ளரளி பூ கொண்டு போறீங்க, மாம்பழம் கொண்டு போறீங்க. அதுக்கடுத்து வந்து ஏதாவது ஃப்ரை பண்ண ஃப்ரைடு வெஜிடபிள்ஸ் ஏதாவது தின்பண்டம், ஃப்ரை பண்ண தின்பண்டம் ஏதாவது கொண்டு போறீங்க. கொண்டு போய் அங்க எல்லாத்துக்கும் தானம் பண்ணிட்டு அந்த மாம்பழத்தை ஐயருக்கோ இல்ல வெளியே இருக்கவங்களுக்கோ நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் தானம் பண்றீங்க. பண்ணிட்டு கோயிலுக்கு வெளியே பிச்சைக்காரங்களுக்கு யாருக்கும் எப்பயுமே நான் முதையே சொல்லிட்டேன், யாருக்கும் காசு போடக்கூடாது. போகும்போதுலேயே போட்டுட்டு போயிடணும். திரும்பி வரும்போதுல யாருக்கும் போடாதீங்க, நேரா வீட்டுக்கு வந்துருங்க. இன்கேஸ் உங்களால வந்து அங்க கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு அவ்வளவு தூரம் போக முடியலன்னா உங்க ஊர்ல ஸ்ரீ ஏகபாதர் கோயில் இருந்தா அங்க போங்க. இன்கேஸ் ஏகபாதர் கோயில் கூட உங்க ஊர்ல இல்ல அப்படின்னா நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கோ இல்லைன்னா விஷ்ணுமூர்த்தி கோயிலுக்கோ, சக்கரத்தாழ்வார் விஷ்ணுமூர்த்தி கோயிலுக்குன்னு பரவாயில்ல, போய் சேம் இதே மாதிரி பூஜை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கடுத்து வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க எங்க போகணும்னா தீயத்தூர் சகஸ்ரலட்சுமீஸ்வரர் கோயிலுக்கு போறீங்க. தீயத்தூர் சகஸ்ரலட்சுமீஸ்வரர் கோயிலுக்கு போய் என்ன பண்றீங்கன்னா அவல் இருக்குல்ல, அவலை வச்சு ஏதாவது ஒரு பிரசாதம் மாதிரி ஏதோ செஞ்சு எடுத்துட்டு போங்க. அன்னாச்சி பழம் வாங்கி கொண்டு போங்க. நந்தியாவட்டம் பூ இருக்குல்ல, அதை வச்சு மாலை கட்டிட்டு போறீங்களா இல்ல பூவா எடுத்துட்டு போய் அன்னைக்கு சாமியை கும்பிட்டுட்டு அங்க ஒரு 2 hours கோயில்ல இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இன்கேஸ் உங்களால அவ்வளவு தூரம் போக முடியல அப்படின்னா மகா ஈஸ்வரர் கோயில் உங்க ஊர்ல இருந்துச்சுன்னா அங்க போய் சாமியை கும்பிட்டுட்டு ஈஸ்வரர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு சேம் இதே நான் சொன்ன மாதிரி ஐட்டம் எல்லாம் அந்த சாமிக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கடுத்து வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்க காரைக்குடியில கைலாசநாதர் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. இன்கேஸ் உங்களால அங்க போக முடியலன்னா உங்க ஊர்லயே அரங்கநாதர் சாமி இருந்தா அங்க போய்க்கோங்க. இல்லையா விஷ்ணுமூர்த்தி கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு என்னென்னலாம் கொண்டு போனோம்னா இலந்த பழம் வாங்கிட்டு போய் சாமிக்கு பிரசாதமா வைங்க. செம்பருத்தி பூ வச்சு சாமிக்கு வந்து பூஜை பண்ணுங்க. கரும்பு சாறு வச்சு சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க. பண்ணிட்டு சாமியை கும்பிட்டுட்டு 2 மணி நேரம் கோயில இருந்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இன்கேஸ் உங்களால அங்க போக முடியலன்னா அரங்கநாதர் கோயிலுக்கோ இல்லைன்னா விஷ்ணுமூர்த்தி கோயிலுக்கோ போய் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துருங்க. சோ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நீங்க பிறந்த அன்னைக்கு என்ன நட்சத்திரம், நீங்க ஃபர்ஸ்ட் பிறந்தப்ப ஜாதகத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஆனா அது அந்த நட்சத்திரத்தை விட ஒவ்வொரு வருஷமும் நீங்க பிறந்த அன்னைக்கு எந்த நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்துக்கு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணா நம்மளுக்கு வந்து அதோட பலன் வந்து 100% வந்து அதிகமா கிடைக்கும். சோ இந்த மாதிரி சீக்ரெட் எல்லாமே பூஜை எல்லாமே நிறைய பெரிய பெரிய பணக்காரங்களா செய்வாங்க, நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாமே நான் வந்து படிச்சுட்டு உங்களுக்காக இதுல என்னோட சேனல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். எல்லாரும் இதை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றேன். சோ என்னோட சேனல்ல இந்த மாதிரி சீக்ரெட் இன்னும் நிறைய வரும். வாழ்வியல் பரிகாரம், அதுக்கப்புறம் வந்து தாந்திரிக பரிகாரம், வீட்டுல லட்சுமி தேவி வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், வீட்டுல இருந்துகிட்டே நம்மளோட இதை எப்படி எல்லாம் இது பண்ணணும், எந்த கோயிலுக்கு போகாம கூட வீட்டுல இருந்துகிட்டே நம்ம சின்ன சின்ன நம்ம செய்யறதை வச்சு நம்மளுக்கு வீட்டுல வந்து தன ஆகர்ஷணை எப்படி வரும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்க வந்து என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக.